ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஓவர் நைட் ஊற வச்சுருந்த பட்டாணி சேர்த்துக்கலாம். அது கூடவே உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால் மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிட்ட உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம இந்த குக்கரில் தான் இன்றைக்கி குருமா செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு நல்லா குக்கர் காஞ்ச உடனே நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இது போல் நல்லா வதங்கி வந்த உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணி தண்ணியோடு சேர்த்துக்கலாம். தோல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க, அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கரம் மசாலா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதி வரணும். குருமா நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்த உடனே நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் போல் வச்சுருக்கலாம். சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. நல்லா கொதி வந்துடுச்சு. பாருங்கள், இவ்வளோ சூப்பரான குருமா குழம்பு சப்பாத்தி, பூரி,